வணக்கம் நண்பர்களே. இன்ஜினியரிங் வினோத் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் வருங்காலத்தில் ஆட்டோமொபைல், ஏவியேஷன், ஹெவி எக்யூப்மெண்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி போன்ற பல விஷயங்களை எளிய தமிழில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், மிஷின் என்றால் என்ன? நாம் தினமும் பல இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக சைக்கிள், பைக், கார், டிராக்டர், எஸ்கவேட்டர், ஏர்கிராஃப்ட் இவை அனைத்தும் பொதுவான அடிப்படை என்ன? எளிமையான விளக்கம்: மனிதனின் வேலை எளிதாக்கவும் வேகமாகவும் செய்ய உதவும் கருவிகளே இயந்திரம். ஒரு மெஷின் உழைப்பை குறைக்கிறது, நேரத்தை மிச்சப்படுத்துகிறது, அதிக செயல்திறன் தருகிறது. எளிய உதாரணம்: ஒரு பெரிய கையால் தூக்குவது கடினம், ஆனால் கிரேன் ஆர் ஜேசிபி பயன்படுத்தினால் எளிதாக தூக்கலாம். இதுவும் ஒரு மெஷின் தான். அதனால் மெஷின் என்பது இன்ஜின் மெஷின் மட்டுமல்ல, சிறிய கருவிகளும் மெஷின் தான். உதாரணமாக வீட்டில் உபயோகப்படுத்தும் மிக்சர் கிரைண்டர், அதுவும் ஒரு மெஷின் தான். மெஷினின் முக்கிய வேலை: ஒரு மெஷின் சக்தியை பெறுகிறது, அந்த சக்தியை மாற்றுகிறது, வேலையை செய்கிறது. உதாரணமாக நம் பார்க்கும் கார் இன்ஜினிலிருந்து சக்தியை பெறுகிறது, கியர் பாக்ஸ் மூலமாக வீலிற்கு அந்த சக்தியை மாற்றுகிறது, அதன் மூலமாக வீல் மூவ் ஆகிறது. நம் வாழ்க்கையில் என்னென்ன மிஷின்களை நாம் பார்க்கிறோம் தினசரி வாழ்க்கையில்? வீட்டில் மிக்சர் கிரைண்டர், வாஷிங் மிஷின், வாட்டர் பம்ப். சாலையில் கார், பஸ், பைக். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் கிரேன், எஸ்கவேட்டர், புல்டோசர்ஸ். ஏர்போர்ட்டில் ஏர்கிராஃப்ட் எக்யூப்மெண்ட்ஸ். மிஷின் இல்லை என்றால் சிந்தித்து பாருங்கள். மிஷின் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? கார் இல்லை, விமானம் இல்லை, விவசாய இயந்திரங்கள் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. இன்றைக்கு உலக வளர்ச்சியின் மிகவும் முக்கியமானது மிஷின். இன்று நாம் தெரிந்து கொண்டவை: மிஷின் என்றால் என்ன, அதன் பயன்பாடு, எங்கு பயன்படுத்துகிறோம், மிஷின் எப்படி வேலை செய்கிறது. இன்ஜின் என்றால் என்ன? அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்ஜின் என்றால் என்ன, இன்ஜின் எப்படி சக்தியை உருவாக்குகிறது என்பதை எளிதில் தமிழில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும்.